வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் ஷாரோ குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீஃப் பிரியாணி, சூப்பரான பீஃப் பிரியாணி தான். 5 கிலோ பீஃபு 5 கிலோ ரைஸ் வச்சு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பீஃப் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க, அது ஈஸியாக சூப்பராக நம்ம ஸ்டைல் எப்படி செய்ய பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாம். மக்களே, பீஃப் பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ 5 கிலோ பீஃபு 5 கிலோ ரைஸு, அதுக்கு 1 லிட்டர் ஆயில் நம்ம சேர்க்கணும். 750 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். 250 ml பட்டர் சேர்த்துக்கலாம். சரிங்களா? 250 கிராம் பட்டர். சரிங்களா? பட்டர் நல்லா கரையிட்டோம். பட்டர் ஓரளவு கரைஞ்சிருச்சு, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பட்டை வகைகள் எல்லாத்துலேயும் 5 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். 2 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். சரிங்களா? வெங்காயத்தை இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். சரிங்களா? அதான் நம்ம பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. சரிங்களா? கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 750 கிராம் சேர்த்துக்கலாம். இந்த 750 கிராமில் 400 கிராம் இஞ்சி, 350 கிராம் பூண்டு. சரிங்களா? சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போயிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடல் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடல் புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே 2 கிலோ தக்காளி, 25 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே தயிர், 1 லிட்டர் தயிர். சரிங்களா? 5 கிலோவுக்கு 1 லிட்டர் தயிர். நல்லா கெட்டியான தயிர் எடுத்துங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. மிளகாய்த்தூள் 1 கிலோவுக்கு நம்ம 20 கிராம் சேர்ப்போம். அப்போ 5 கிலோவுக்கு 100 கிராம் சேர்க்கணும். நம்ம 80 கிராம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மக்களே, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு, 5 கிலோவுக்கு இந்த கைப்பிடி அளவுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதையும். மக்களே, இப்போ இந்த மசாலா கூடவே பீஃப் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் பீஃபு, இது சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா கூட சேர்த்து நல்லா பரட்டி விட்டால் தான் அந்த மசாலா பீஃபுக்குள்ளே நல்லா இறங்கும், சாப்பிட்றது போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மக்களே, பீஃப் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மசாலா கூட. சரிங்களா? மக்களே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பீஃபும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் இந்த மசாலா கூட நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? மக்களே, 10 நிமிஷம் நல்லா மசாலா கூட பீஃப் கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன், இதுதான் சேர்க்க போகிறேன். எப்பவும் சொல்கிற அளவு தான், 1க்கு 1.25. சரிங்களா? தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பபுள்ஸ் வந்தோடனே அரிசி சேர்த்துடலாம். சரிங்களா? இந்த டைமில் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக டேஸ்ட் பண்ணிங்க. ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் இப்போ சேர்த்துக்குங்க. மக்களே, அரிசி பாஸ்மதி ரைஸு 3 தண்ணியில் வாஷ் பண்ணி 4வது தண்ணி பிடிச்சி 1 மணி நேரம் ஊற வச்சேன். சூப்பராக இருக்கு பாருங்கள் ரைஸு. இப்போ சேர்த்துடலாம். சரிங்களா? நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே அளவு மெயின்டைன் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், தெளிவாக பார்த்து சமைச்சிக்கோங்க. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். மக்களே, ரைஸும் மசாலாவும் ஒரே அளவு இருக்குது பாருங்கள். தண்ணியும் இதுதான் அளவு, இப்படியாக இருக்கணும். சரிங்களா? நல்லா பபுள்ஸ் வரட்டும், தம் விட்டுருலாம். இது கரெக்டாக இருக்கு பாருங்கள். மக்களே, நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொத்தமல்லி புதினா தூவி விட்டு தம் விட்டுடலாம். சரிங்களா? 20 நிமிஷம். அதுக்கப்புறம் ஓன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம பிரியாணி ஓன் பண்ணி பார்ப்போம்.
பீஃப் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு. மாஷா அல்லா வேறு லெவல் ரெடியாக இருக்குது மக்களே. பிரியாணி அவ்வளோ சூப்பர் ரெடியாக இருக்குது பாருங்கள். சைடில் போட்டு எடுத்து பார்ப்போம். அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் ரெடியாக இருக்குது பாருங்கள் நம்ம பிரியாணி. இன்றைக்கி பீஃப் பிரியாணி ஒரு புடி பிளேட்டிங் பண்ண காட்டுறேன் பாருங்கள் மக்களே. நம்ம பீஃப் பிரியாணி ஒரு சூப்பர் ரெடியாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது நம்ம பீஃப் பிரியாணி. டேஸ்ட் வைஸ்லாம் வேறு லெவலில் வந்திருக்கு மக்களே. ரைஸும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. பீஃபும் குழையாமல் சூப்பராக வந்திருக்கு. வீடியோவை முழுசாக பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் நிறையா வீடியோ சொல்லிகிட்ருக்கேன், கமெண்ட்டே வர மாட்டேங்குது. பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இம்ரான் சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.